வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மற்றும் ஆடி மாதத்தில் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கையால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. குழந்தைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வரவு செலவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் இந்த மாதம் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உங்களுக்கு திடீர் வருமானம் உண்டாகும். மனம் உற்சாகமடையும். புதிய தெம்பு பிறக்கும். எதையும் சாதிக்கும் எண்ணங்கள் மனதில் தோன்றும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் செல்லும் போது கவனமாக இருங்கள். இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள், குழப்பங்கள், உடல் நலக்குறைவு, கடன் தொல்லைகள், எதிர்மறை எண்ணங்கள், அதிர்ஷ்டம் குறைவு, தடைகள், தாமதங்கள் போன்ற அனைத்தும் தீரப்போகிறது. நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பணத்தை சேமிக்கும் எண்ணம் வரும். எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வாய்ப்பு உண்டாகும். கௌரவமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும். புதிய வீடு மனை வாங்கும் யோகம் அமையும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயமாக சுமூகமாக நடந்தாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் தீராத இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் புதிய அந்தஸ்தை பெற முடியும். குடும்ப வருமானம் உயரும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்கள் செயல்களில் சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது உறுதியாகும். எதிர்பார்த்த வருமானம் கிடைத்தாலும் அதற்காக அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மாதத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். பெற்றோர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் வாபஸ் ஆகும். பழைய கடன் கொடுத்த தொகை திரும்ப கிடைக்கும். மருத்துவ விரய செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். திடீர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டாகும். மாதத்தின் மத்தியில்
சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை அளிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம். பண வரத்து தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும். முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க இந்த மாதம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். யாரிடமும் பேசும்போது எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் பதவி இறக்கமும் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மனதில் தைரியம் கூடும். தன்னம்பிக்கை உண்டாக்கும். எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களிடம் இருந்த நோய்கள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் உயரும். தொழில் விருத்தியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் சூரிய பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அரசு வழி செயல்கள் ஆதாயம் தரும். இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் வந்து சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் நெருக்கடிகள் விலகி நன்மை அதிகரிக்கும் மாதமாக அமையும். நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வார்கள். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும். சனி பகவானின் பார்வையால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு மேம்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானும் மற்றும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். பொன் பொருள் சேரும். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப் பெருமானை வணங்கி வர தடைகள் நீங்கும்.